சந்திராயனுக்கு எக்ஸைட்டான நம்ம நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஒரு பயங்கரமான நியூஸ் இப்போ மார்ஸ்ல இருந்து வந்திருக்குது. மார்ஸ் நம்மளோட பக்கத்து கிரகம், பக்கத்து பிளானட். நம்மளோட சேட்டிலைட் கிடையாது, நிலா நம்ம பாக்குறோம். மார்ஸ் ரொம்ப தூரத்துல சின்ன புள்ளி மாதிரி தெரியுற இந்த பக்கத்து கிரகத்துல இப்போ ஆக்சிஜன் இருக்குது. அதுவும் ஒரு சின்ன நாயோ இல்ல ஒரு ஆஸ்ட்ரோனாட்டே கூட, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 3-4 மணி நேரம் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா அது ஒரு 10 மணி நேரம் உயிர் வாழ்றதுக்கான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மனிதர்கள் மார்ஸ்ல நம்மளோட வாழ்நாள்ல, நான் நம்மளோட வாழ்நாள்னு சொல்றப்போ நம்மளோட வாழ்நாள்ல மார்ஸ்ல போய் வாழ்றதுக்கான முதல் அடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கோம். அக்கார்டிங் டு இலான் மஸ்க் 2026 நான் மார்ஸ்ல மனிதர்களை இறக்குவேன் அண்ட் 2050 அட்லீஸ்ட் 1,00,000 பேரை நான் மார்ஸ்ல இறக்கி இருப்பேன்னு சொல்றாரு. ஒரு பயங்கர கிரேசியான டாபிக். அண்ட் இப்போ நாசா இந்த டிஸ்கவரி ஆக்சிஜன் நாங்க இங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு ஃபைனலா 16 முறை செஞ்சிருக்கோம். ஒரு ஆஸ்ட்ரோனட்டை உயிர் வாழ்றதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், 98% பியூரிட்டியோட ஆக்சிஜன் செஞ்சுட்டோம்னு சொல்லியிருக்கிறது ஒரு பயங்கரமான பிரேக்கிங் நியூஸா இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குது, மார்ஸோட வரலாறு என்ன, இப்போ நம்ம மார்ஸை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கோம், நம்ம நிலாவில் வாழ்றதை விட மார்ஸ்ல போய் வாழ்றது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் ஏன், அண்ட் அங்க மார்ஸ்ல ஏலியன்ஸ் இருக்கா? இது ரொம்ப ரேண்டமான கேள்வி கிடையாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா டவுட் பண்றதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. ஏன் அப்படி டவுட் பண்றோங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். பட் வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் எர்த்ல, மூன்ல மட்டும் இல்ல மார்ஸ்ல என்ன நடக்குதுங்கிறதும் உங்களுக்கு போன்ல நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் எனக்கும் அப்படியே 7 மில்லியன் நெருங்கிட்டு இருக்கப்போ ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். MOXIE அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டிவைஸ், இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அவன் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெர்சிவியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோவர்ல நம்ம வச்சு மார்ஸுக்கு 2021 அனுப்பிச்சு விட்டோம். ஓகேவா? 21 இது லேண்ட் ஆனதுல இருந்து இந்த MOXIE அப்படிங்கிற டிவைஸ் என்ன பண்ணுதுனால், மார்ஸ்ல நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. மார்ஸோட சர்ஃபேஸ்ல நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. மார்ஸுக்கு மனுஷன் போயிட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா, மார்ஸுக்கு நம்ம 1971 ரஷ்யா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல முறை மனிதர்கள் போயிட்டாங்க. இது வரைக்கும் 10 முறை மார்ஸ்ல நம்ம சாஃப்ட் லேண்டிங் பண்ணிட்டோம். ஸோ பல வேலைகள் மார்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா 2030 அந்த ஸ்கெட்சும் போட்டாங்க. இஸ்ரோ என்ன மாதிரி நம்ம என்ன விட்டுட்டோமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மார்ஸை சுத்து போட்டாச்சு, மங்கல்யான் அனுப்பிச்சு. அடுத்து மார்ஸ்ல போய் லேண்ட் ஆகிறதுக்கான ஸ்கெட்ச் ஆல்ரெடி இஸ்ரோ போட்டிருக்காங்க. 2030 நடக்கும். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சைனா, ரஷ்யா அண்ட் அமெரிக்கா 3 கண்ட்ரியுமே மார்ஸ்ல போய் இறங்கியிருக்காங்க. 1971 இறங்கிட்டு இருக்காங்க. 10 சாஃப்ட் லேண்டிங் நடந்திருக்குது. அதுல இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெர்சிவியரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ரோவர் இப்போ மார்ஸோட சர்ஃபேஸ்ல சுத்திட்டு இருக்குது. எப்படி நம்மளுக்கு ஒரு விக்ரம் இருக்கோ, அங்கேருந்து எப்படி ஒரு பிரக்யான் வந்துச்சோ, இது அவங்களோட பிரக்யான், அமெரிக்காவோட பிரக்யான். அதான் பெர்சிவியரன்ஸ் அப்படிங்கிற ரோவர். ஆனா இது ரொம்ப ரொம்ப சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு ரொம்ப ஹைஃபையான ஒரு ரோபோட். ஓகேவா? இது மார்ஸோட சர்ஃபேஸ்ல நம்மளோட பக்கத்து பிளானட், நம்ம சூரியன்ல இருந்து நம்ம 3வது இருக்கும், நம்மளுக்கு அடுத்து இருக்கிற பிளானட்ல இது இறங்கி பல வேலைகளை ஒரு வருஷத்துக்கு மேல பார்த்துட்டு இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ரோவர்ல ஒரு பர்டிகுலர் டிவைஸ் இருக்குது. அதோட பேர் தான் MOXIE அப்படின்னு சொல்லப்படுற டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எர்த்ல எப்படி நம்ம சுவாசிக்கிறோம், ஏன்னா இங்க நம்மளை சுத்தி ஆக்சிஜன் இருக்குது. எர்த்ல ஆல்மோஸ்ட் 20 to 30% ஆக்சிஜன் இருக்குதுன்னு நம்மளால வாசிக்க முடியுது. மார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்னா 0.13% தான் இருக்குது. நம்ம மார்ஸ்ல லெஸ் தேன் 1% இருக்குது. இங்க கிட்டத்தட்ட +20% இருக்குது. நம்ம இங்க இது ஈஸியா சுவாசிக்கிறோம். இது போக நம்மளுக்கு செடி கொடிகள் இருக்குது, அது ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்குது. இதெல்லாம் மனிதனை வாழ வச்சுட்டு இருக்குது. நம்ம மார்ஸ்ல வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம ஏன் மார்ஸ்ல வாழணும்னு நினைக்கிறோம்? நிலா தானே கிட்ட இருக்குதுங்கிற கேள்விக்கு நான் அடுத்து வரேன். நம்ம நிலாவுக்கு போயிட்டு வந்துக்கலாம். ஆனா நிலாவை விட மார்ஸ்ல வாழ்றதா மனிதர்களுக்கு ஈஸி. அது ஏன் நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி மார்ஸ்ல நம்ம ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோலா இருக்குது. எர்த்தும் மார்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிமிலரான என்விரான்மெண்ட். எர்த் எப்படி மனிதர்கள் வாழ்றதுக்கு உகந்த ஒரு என்விரான்மெண்ட் இருக்கோ, மார்ஸ்ல ஒரு காலத்துல இதெல்லாம் இருந்திருக்குங்கிறதா ஃபேசினேட்டிங்கான விஷயம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் ஒரு காலத்துல இருந்திருக்குங்கிறத நம்ம இப்ப ரொம்ப கன்க்ளூசிவா எல்லா சயின்டிஸ்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஏன் ஆக்சிஜன் 0.1 தான் இருக்குன்னு கேள்விப்படுறோம். சொல்றேன் கரெக்டா, 0.1 தான் இருக்குது, 0.13% தான் இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம அங்க போய் இறங்கணும்னா நம்ம அவ்வளவுதான் மூச்சு திணறி செத்துருவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை அங்க ஆக்சிஜன். ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் சோலார் ஃபிளார்ஸ், சூரியனோட கதிர்வீச்சு தாக்கம் எல்லாமே அதிகமா இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் அட்மாஸ்பியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது.
நம்மளோட சைஸை விட மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இன்ஃபேக்ட் 6 மார்ஸ் ஒன்னா சேர்ந்தாதான் நம்மளோட எர்த்தோட வால்யூமை நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும். எர்த் அவ்வளோ பெருசு, மார்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. நம்ம சோலார் சிஸ்டம்லேயே 2வது சின்ன பிளானட் அந்த மெர்க்யூரிக்கு அடுத்து. ஸோ இந்த சின்ன பிளானட்டோட வந்து இந்த சூரியனோட கதிர்வீச்சை வந்து பல வருஷத்துக்கு தாங்க முடியல. அது இழந்ததுக்கு அப்புறம் வந்து அதோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப தின் ஆயிடுச்சுங்கிறாங்க. இட் ஹாஸ் அ வெரி தின் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மார்ஸ்ல வந்து மிகப்பெரிய கடல்கள் இருந்துச்சு. இன்னமும் வந்து மார்ஸோட போல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐஸ் கேப்ஸ் இருக்குதுன்னு நாங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு காலத்துல இருந்த கடல்கள் எல்லாமே வந்து புழுதியா மாறிடுச்சு. அயன் ஆக்சைடு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி புழுதி ரெட் கலர்ல வந்து உறைஞ்சு போய் கிடக்கிறதுனால மார்ஸ் வந்து ரொம்ப கோல்டா ஒரு கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச குளிரான பகுதியா வந்து இப்போ இருக்குது. இப்போ நம்மளோட பெர்சிவியரன்ஸ் ரோவர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மாக்ஸிங்கிற டிவைஸை வச்சுக்கிட்டு கடந்த 2 வருடங்கள்ல பல முறை வந்து ஆக்சிஜனை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்குது. எப்படி உருவாக்க முடியும்? அங்க என்ன அதிகமா இருக்குது? அப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு CO2. ஸோ இந்த மாக்ஸிங்கிற டிவைஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுல இருந்து ஒரு ப்ராசஸை பண்ணி ஆக்சிஜனை வந்து தனியா பிரிக்குது. கார்பன் டை ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜனை தனியா பிரிக்கிறது தான். இப்படி பிரிச்ச ஆக்சிஜன் வந்து 12 கிராம்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுங்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து ஆகஸ்ட் 7 அன்னைக்கு வந்து 9.8 கிராம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. அண்ட் இது ஓவராலாவே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 16 முறை வந்து ஆக்சிஜனை பல முறை வந்து தனித்தனியா ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்திருக்குது. எல்லா முறையும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்குது. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சிஜன் வந்து 98% பியூரா இருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆக்சிஜன் எர்த்ல இருந்து கொண்டு போல மார்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு அங்க இருக்கிற சரௌண்டிங்கை வச்சு அங்கேயே நம்ம ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது எவ்வளவு கிரவுண்ட் பிரேக்கிங்கான விஷயம் யோசிச்சு பாருங்க. அண்ட் எவ்வளவு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் டு சப்போர்ட் ஆஸ்ட்ரோனட். அங்க போய் ஒரு மனிதன் இறங்கினார் நாள், அங்க ஒரு ஆஸ்ட்ரோனட் போய் இறங்கினார் நாள், இன்னைக்கு அவர் போய் இறங்கினார் நாள், அந்த மாக்ஸிங்கிற டிவைஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் அவர் இங்கேருந்து கொண்டே போகலனா கூட மார்ஸ்ல பக்கத்து கிரகத்துல அந்த ஒரு மனிதனால கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் உயிர் வாழ்ற அளவுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இந்த மாக்ஸிங்கிற டிவைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு குட்டி நாய்க்குட்டியா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் உயிர் வாழலாம்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிவைஸ் தான். ஒரு ரோவர்ல வச்சு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இது ரொம்ப மைக்ரோவேவ் அவன் சைஸ்ல இருக்குது. இதே நம்ம மேசிவா இந்த ரூம் சைஸ்க்கு கிரியேட் பண்ணோம்னா, இதே இந்த பில்டிங் சைஸ்க்கு ஒரு மாக்ஸியை நம்ம அனுப்பிச்சோம்னா எவ்வளோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும், எவ்வளோ வேலை அதனால செய்ய முடியும். ஃபியூச்சர்ல மனிதர்கள் மார்ஸ்ல போய் வாழணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சிஜன். ஏன்னா மார்ஸ்ல ஆல்ரெடி நீர் ஓரளவுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்றாங்க, டெராஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. இலான் மஸ்க் கிட்ட வந்து நீங்க மார்ஸ்க்கு போகணும்னு சொல்றீங்க. மார்ஸ்ல போய் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மார்ஸ் வந்து ஹேபிட்டபிள் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. மார்ஸ் ஹேபிட்டபிள் ஆக்குறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அது ஒரு டோம் வச்சு பெருசா அதுக்குள்ள மட்டும் ஆக்சிஜன் இந்த மாதிரி மாக்ஸி மாதிரி டிவைசஸ் வச்சு வாழ்றது ஒன்று இருக்குது. அது போக இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த மார்ஸே வந்து நம்ம நியூக்ளியர் குண்டுகளை வச்சு வெடிக்க வச்சு அந்த ஹீட்னால மார்ஸ் வந்து இப்போ ரொம்ப குளிரான ஒரு சஹாரா பாலைவனம் மாதிரி. சஹாரா பாலைவனம் வந்து நைட்டு நேரத்துல எவ்வளவு குளிர்ந்து வெறும் மண்ணா கிடக்கும் அந்த மாதிரி மார்ஸ் இருக்குது. அங்கங்க நீர்நிலைகள் வந்து ரொம்ப உறைஞ்சு போய் கிடக்குது. போல்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம நார்த் போல் சவுத் போல் நம்மளுக்கு எப்படி உறைஞ்சு அண்டார்டிக் ஆர்டிக் இருக்கோ அதே மாதிரி மார்ஸ்லயும் உறைஞ்சு போன நீர் இருக்குது. ஸோ இந்த நிலைமையில இருக்கிறப்போ நம்மளுக்கு சந்திரன்ல ஒண்ணுமே கிடையாது. நிலாவில் வந்து அட்மாஸ்பியரே கிடையாது. ஆனா மார்ஸ்ல ஒரு தின்னான அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அது மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்க இருக்கிற நீர்நிலைகள் மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்க இருக்கிற CO2 நம்ம ஆக்சிஜனா பிரிச்செடுக்கிறது மனிதன உயிர் வாழ்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனாலதான் நிறைய பேரு மூணை விட்டுட்டு மார்ஸை சேஸ் பண்றாங்க. இலான் மஸ்க் நிலாவுல போய் வாழலாம்னு சொன்னால ஏன் சொல்ல மாட்டேங்கிற, மார்ஸ் போகணும்னு சொல்றாரு. காரணம் இதுதான். ஸோ வந்து ஒரு சூரியன் ஒரு வெப்பத்தை அங்க உருவாக்கணும், ஒரு பெரிய நியூக்ளியர் மாதிரி வந்து ஒரு பெரிய குண்டை வெடிக்க வச்சு அங்க ஒரு சூரிய வெளிச்ச கதிர்வீச்சு மாதிரி ஒன்று பெருசா உருவாக்கணும்னா மார்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சு போன பல வருஷ குளிர்ந்த அட்மாஸ்பியர் வந்து சர்ஃபேஸ் வந்து சூடாக ஆரம்பிக்கும். அப்படி சூடாக ஆரம்பிச்சுன்னா நீர் வந்து மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் ஒரு சைட் பேசிட்டு இருக்காங்க. பட் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இலான் மஸ்க் நம்புறத விட நாசாவை கொஞ்சம் ஃபேக்சுவலா நம்பலாம். ஏன்னா இலான் மஸ்க் வந்து நம்மள ஒரு பிரைவேட்டான ஆளு. நாசா சொல்றபடியே பாத்தீங்கன்னா நாசா வந்து ஃபியூச்சர்ல மனிதர்களை போய் மார்ஸ்ல இறக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் மார்ஸ்ல போய் இறக்கணும்னு நினைக்கிறப்ப அங்க விட்டுட்டு வர முடியாது, திருப்பி கூப்பிட்டு வரணும். ஏன்னா அங்க போய் சாவுடா அப்படின்னு விட முடியாது. அப்போ திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும், போயிட்டு திருப்பி வர்றதுக்கு அவ்வளோ ஃபியூவலும் தேவைப்படும். இந்த ஃபியூவலும் சரி, அங்க அவங்க உயிர் வாழ்ற போய் இருக்கிற காலகட்டத்தில் உயிர் வாழணும். ஸோ அப்படி உயிர் வாழ்றதா இருக்கட்டும், அங்கேருந்து நம்ம திரும்பி வரதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே தேவையானது வந்து ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் இப்போ அங்கேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறத வந்து தம்ஸ் அப். அதுவும் இந்த லெவலில் பண்ண முடியும். இந்த டிவைஸை வச்சுன்னா ஃபியூச்சர்ல பெரிய டிவைசஸ் வச்சு இன்னும் பெருசா பண்ண முடியும். மனிதர்கள் மார்ஸ்ல பக்கத்து கிரகத்துல வாழ்றதுக்கான நாட்கள் நெருங்கிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். மதனு இவ்வளவு சொன்னாலும் எதுக்கு மதனு மார்ஸ் நிலாதான மதனு கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ஸை வந்து ஏன் ஜென்ரலா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன். மார்ஸ்க்கும் எர்த்துக்கும் இருக்கிற ஒரு சின்ன கம்பேரிசன். எப்படி எர்த்துக்கு வந்து ஒரு நிலா இருக்கோ அதே மாதிரி மார்ஸுக்கு 2 நிலா இருக்குது. ஒன்னோட பேரு ஃபோபோஸ், இன்னொன்னு பேரு டெமியோஸ்.
அதே மாதிரி வந்து மார்ஸோட சைஸ் இருக்குல்ல, அது வந்து நான் சொன்ன மாதிரி எர்த்த விட அது வந்து ஒரு சின்ன பிளானட் தான். 6 மார்ஸ் ஒண்ணா சேர்ந்தா ஒரு எர்த்த உருவாக்கலாம். ஆனா நிலாவை விட பெரிய சைஸ்லயும் இருந்துட்டு இருக்குது. அடுத்த விஷயம், மார்ஸ்ல வந்து கிராவிட்டி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கான கிராவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எர்த்ல வந்து 45 கிலோ இருந்தீங்கன்னா, மார்ஸ்ல வந்து 17 கிலோ தான் இருப்பீங்க. ஏன்னா மார்ஸ்ல வந்து கிராவிட்டி புல் கொஞ்சம் கம்மியா இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, இப்போ எர்த்ல வந்து 9.8 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் சம்திங் சொல்லுவாங்கல்ல. அங்க வந்து 3 பாயிண்ட் சம்திங் இருக்குது. அதான் கிராவிட்டி. ஸோ குதிச்சீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே ஏர்ல போயிட்டு மறுபடியும் அப்படியே சாஃப்ட்டா லேண்ட் ஆவீங்க. அந்த மாதிரி ஒரு கிராவிட்டி இருந்துட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரி மார்ஸ் வந்து ஒரு நாளுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours plus 36 minutes. ஓகேவா? ஸோ ரொம்ப சிமிலர். நம்மளுக்கு எப்படி ஒரு நாள் இருக்கோ அதே மாதிரி தான் மார்ஸ்லயும் ஒரு நாள் இருக்குது. ஆனா மார்ஸுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்ல 365 டேஸ் ஒரு வருஷம். ஆனா மார்ஸ்ல 687 டேஸ் சேர்ந்தாதான் ஒரு வருஷம். ஏன் அது 687 டேஸ்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம்னா என்ன? டெக்னிக்கலா ஒரு வருஷம்னா என்ன? இந்த இடத்துல இருந்துகிட்டு நம்ம அப்படியே சூரியனை சுத்திட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ அதுதான் ஒரு வருஷம். ஸோ அதெல்லாம் நீங்க கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு 687 டேஸ் ஆகுது. அண்ட் இதெல்லாம் போக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மார்ஸோட டெம்பரேச்சர். எர்த்ல டெம்பரேச்சர் வந்து -88°C அண்டார்டிக், ஆர்டிக் சைட்லாம் போனீங்கன்னா இருக்கும். சூடு வந்து இந்த சஹாரா பாலைவனம் சைட்லாம் போத்தீங்கன்னா 58°C இருக்கிறதுலே சூடான டெம்பரேச்சர் அவ்வளோ இருக்குது. மார்ஸ்ல வந்து -140°C இருந்து 30°C வரைக்கும் இருக்குது. அதாவது இன்னைக்கு சென்னையில என்ன வெதர் இருக்கோ அந்த வெதரும் மார்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ எர்த்துக்கு ரொம்ப சிமிலரா இருக்குது. பட் எக்ஸாக்டா நம்ம இன்னைக்கே போய் வாழ்ந்துட முடியாது. ஒரு காலத்துல இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, அந்த மாதிரி வந்து மார்ஸ் வந்து ஒரு காலத்துல ரொம்ப என்விரான்மெண்ட் லைஃப் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்குது. இப்போ அது இல்ல. மதனே எல்லாம் சரி, இந்த ஏலியனை பத்தி ஏதோ சொல்றியா, அது இப்போ சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதை சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஃபைனலா ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் வச்சிருக்கேன், அதை சொல்லிடுறேன். எர்த்ல இந்த கம்போசிஷன் நான் சொன்ன மாதிரி எர்த்ல வந்து 21% ஆக்சிஜன் அண்ட் நம்ம ஊர்ல இருக்கிறதுல அதிகமா இருக்கிறது வந்து நைட்ரோஜன் 98%. ஆனா மார்ஸ்ல பாத்தீங்கன்னா 96% கார்பன் டை ஆக்சைடு அண்ட் லெஸ் தென் 1% வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். விச் மீன்ஸ் ஆக்சிஜன் நம்மளுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது, அங்க கம்மியா இருக்குதுங்கிறத சொல்றேன். பட் இப்போ ஏலியன் மேட்டருக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல நம்மளோட கியூரியாசிட்டி ரோவரா இருக்கட்டும், பெர்சிவியரன்ஸ் ரோவரா இருக்கட்டும், இதெல்லாம் அங்க போய் ஒரு டைம் இன்ட்ரெஸ்டிங்கா மீத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேஸ் வந்து மார்ஸ்ல டிடெக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் சைக்கிளிக்கா வந்து டிடெக்ட் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு சீசனலா நம்ம வந்து காத்தோட்டத்தோட நம்ம வந்து மீத்தேன் அப்படிங்கிற ஒரு கேஸை டிடெக்ட் பண்றோம். மீத்தேன்கிற கேஸ் வந்து டிடெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் ஒருவேளை மார்ஸ்ல வந்து இப்ப நீர்நிலைகள்லாம் மார்ஸ்ல ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு சொல்றோம். இப்போ வந்து மார்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்கேர்ஸியா இருக்குது. அண்ட் ஒரு போல்ஸ்ல மட்டும் வந்து உறைஞ்சு போய் கிடக்குது. அப்போ அந்த நீர்நிலைகள் மண்ணுக்குள்ள போயிருக்கா? மண்ணுக்குள்ள ஒருவேளை அப்போ உயிரினம் இருந்திருக்கலாமா? உயிரினம் இருந்துச்சுன்னா மீத்தேன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரோவர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண இந்த ஒரு மீத்தேன் கேஸ் வந்து அந்த உயிரினங்கள்னால உருவாக்கப்பட்டிருக்குமா? அப்போ உயிரினங்கள் இன்னும் இருக்கா? இல்ல ஒரு காலத்துல இருந்த உயிரினங்கள்னால உருவாக்கப்பட்ட மீத்தேன் கேஸ் இன்னும் மார்ஸ்ல சுத்திட்டு இருக்கா? மீத்தேன் கேஸ் உருவாக்குறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ஜியாலஜிக்கல் இவெண்டா கூட இருக்கலாம். ஆனால் உயிரினங்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ ஒரு கியூரியாசிட்டி அதிகமா நம்மளுக்கு வந்து மார்ஸ்ல ஒரு காலத்துல உயிர் இருந்திருக்குமா? 3 பாசிபிலிட்டி தான். ஒன்னு மார்ஸ்ல உயிரே இருந்திருக்க கூடாது. இல்ல மார்ஸ்ல ஏதோ ஒரு காலத்துல உயிர் இருந்திருக்கணும். இல்ல 3வது மார்ஸ்ல இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு உயிரினம் மார்ஸோட டெப்த்ல ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள மார்ஷியன் வாட்டருக்குள்ள ஸ்விம் பண்ணிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஹவு கிரேசி இஸ் தட்? ஸோ அதை நோக்கி தான் நம்மளோட மொத்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சந்திராயன், நிலா எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மார்ஸ் மேல நம்ம அதிகமாக கண்ணா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு காலத்துல மனிதர்கள் வாழ்றதுக்கு உகந்த ஒரு இடமா இருந்திருக்குது. ஹியூமன்ஸ்னு இல்லை, லைஃப் ஃபார்மே வாழ்றதுக்கு உகந்த இடமா இருந்திருக்குது. அதை நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு மாற்ற முடியுமா? ஹியூமன்ஸ் நினைச்சா ஒரு காலத்துல இருந்த ஒரு சொர்க்க பூமியை மறுபடியும் சொர்க்க பூமியா மாற்ற முடியுமாங்கிற ஒரு கேள்விதான். அதுக்காக தான் இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வேற ஏதாவது சயின்ஸ் டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் சொல்றது வந்து எல்லாமே வந்து ஆக்சுவல் சயின்ஸ் ஃபேக்டா எடுத்துக்க வேணா, எனக்கு புரிஞ்சதை அவங்க கிட்ட வந்து சிம்பிளா சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ எதா இருந்தாலும் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் நீங்க ஃபர்தரா உங்களோட ரிசர்ச்சை பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சயின்ஸ்ல ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க சப்போஸ் மார்ஸ்ல நம்ம வந்து ஒரு ஏலியன் என்னைக்காவது ஒரு நாள் ஃபியூச்சர்ல டிடெக்ட் பண்ணோம்னா அந்த ஏலியன் கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு நினைப்பீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ். என்ன கேட்பீங்க கமெண்ட்.